தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா சாலமோன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜா சாலமோன், இதுகுறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில நேற்று முன்தினம் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை ஒருமையில் பேசியதாக விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் இன்று காலை கைது செய்யப்பட்டார். இவரை தூத்துக்குடி மாவட்ட காவல் அலுவலகத்தில், அதாவது எஸ்பி ஆபீஸில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு எண் 1, அதாவது 2 பிரிவுகள் உள்ளன. மாவட்ட குற்றப்பிரிவு 1, 2 என்று அதில் எண் 1 வைத்து இப்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. அதற்காக கோவில்பட்டியில் இன்று காலை கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் அவர்களை இன்று 1 மணி நேரத்தில் இங்கு தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸுக்கு அழைத்து வந்தனர். அங்கு அவரை மாவட்ட குற்றப்பிரிவு எண் 1 வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கானது வழக்கிற்கு அதாவது பாலசுப்ரமணியன் என்பவர், அதாவது வடக்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கின்றார். இவர் கோவில்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராகவும் போட்டியிட்டு வெற்றியை நழுவ விட்டவர். இவர்தான் புகார் கொடுத்துள்ளார். அந்த கோவில்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எங்களது தலைவரை, முதலமைச்சரை மிகவும் தரக்குறைவாக ஒருமையில் பேசியுள்ளார், இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அவர் கொடுத்த புகாரின் பேரில் தான் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று கைது செய்து இங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு இப்பொழுது கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவரை நாங்கள் செய்தியாளர்கள் யாரும் பக்கத்தில் நெருங்கி படம் எடுக்க முடியாதபடிக்கு சுமார் 100 மீட்டர் தொலைவில் செய்தியாளர்கள் அனைவரும் நிறுத்தப்பட்டார்கள். இதற்கு முன்பு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அருகில் நின்று பேட்டி எல்லாம் எடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த முறை அவ்வாறான தவறுகள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முழுவதுமாக அந்த இடம் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து விட்டனர். அந்த 100 மீட்டர் தொலைவிலேயே பேரிகார்டு போன்று அமைத்து செய்தியாளர்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய வாகனம் நிற்கும் இடத்திற்கு அருகிலேயே இந்த மார்க்கண்டேயன் அழைத்து செல்லப்பட்டு அந்த வாகனம் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறக்கி உள்ளே அழைத்து செல்லப்பட்டுள்ளார். தூரத்தில் இருந்துதான் படம் எடுக்க முடியும் என்ற சூழல் இப்பொழுது இருக்கின்றது. மற்றபடி அவரை எந்த நீதிமன்றத்தில் அதாவது நேர் நிறுத்துவார்கள் என்பது இதுவரை தெரியப்படவில்லை. கோவில்பட்டி நீதிமன்றம் அழைத்து செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவில்பட்டியில் நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தப்பட்டு அங்கு அவருக்கான தீர்ப்பு, அதாவது உள்ளே சிறையில் அடைக்கப்படுகிறாரா, ஜாமீனில் விடப்படுகிறாரா என்பது தெரிய வரும். ஓவியா.